குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும், கரண்ட் கட்டு மோசமாகும் அப்படின்னு இந்த ஏஐ டேட்டா சென்டர்கள் அமைக்கிறதுக்கு உள்ளூர் மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட ஏன் இந்தியா முழுக்க பரவலா இந்த டேட்டா சென்டர்கள் அமைக்கிறதுக்கு அரசாங்கம் மும்முரம் காட்டிக்கிட்டு இருக்கு? இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன, நம்மள மாதிரி சாமானிய மக்கள் பாதிக்கப்பட போறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றிலாம் விரிவாக அலசலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். முதல்ல டேட்டா சென்டர் அப்படின்னா என்ன? ChatGPT, கூகுள், இன்ஸ்டாகிராம், ஓடிடி தளங்கள், அப்புறம் மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரிய பெரிய கட்டடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கணினிகளில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய குடோன் மாதிரி. அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர் சர்வர்கள் இருக்கும். இது 24 மணி நேரமும் வருடம் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சர்வர்கள் தான் ஃபோட்டோக்களை இப்போ உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை சேவ் பண்ணுது. நீங்கள் வேறு ஏதாவது இணையத்தில் பதில்கள் தேடுறீங்க அப்படின்னா அதை கொடுக்குது. யூடியூப்பில் வீடியோவை ஓட வைக்கிறதுலாம் இதை தான். அதே போல் இமெயில்களை பாதுகாக்கிறது, ஆன்லைன் பேமெண்ட்களை நடத்துறது, அப்புறம் ஏஐ மாடல்களை எல்லாம் ரன் பண்ணுது. இது இல்லை, இது ஒரு வேளை இந்த விஷயம் இல்லை அப்படின்னா இன்டர்நெட்டே ஸ்தம்பிச்சு போயிடும். இப்போ ஏன் இந்த டேட்டா சென்டர்கள் இவ்வளவு முக்கியம் அப்படின்னு கேட்டால், ஏன்னா உலகம் இப்போது ஏஐ காலத்துக்குள்ளே நுழைஞ்சாச்சு. அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவுக்கு பயங்கரமான கம்ப்யூட்டர் பவர் வேணும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இணையத்தில் கேள்விகள் கேட்கும் போதும், கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போதும், ஓடிடியில் படம் பார்க்கும்போதும் பின்னாடி இருந்து இந்த டேட்டா சென்டர்கள் தான் வேலை செய்யுது. ஏஐ வளர வளர சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு இன்னும் நிறைய டேட்டா சென்டர்கள் தேவைப்படுது. இந்த நிறுவனங்கள் ஏன் இந்தியாவை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, இதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. இந்தியாவில் 90 கோடிக்கும் அதிகமானவங்க இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க. உலகத்திலேயே ChatGPT, Claude ஆப்களை அதிகமாக பயன்படுத்துறதுல இந்தியா 2வது இடத்துல இருக்கு. இப்போ சென்னையில் இருக்க ஒருத்தர் ChatGPT கேள்வி கேட்குறாரு அப்படின்னு வச்சுப்போம். சர்வர் அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஃபோன்ல இருந்து சிக்னல் அமெரிக்காவுக்கு போய் அங்கே பதில் ரெடியாகி திரும்ப இந்தியாவுக்கு வர லேட் ஆகும். இந்த தாமதத்தை தான் லேட்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சர்வர் ஹைதராபாத்தில் இருந்தால் சிக்னல் டக்குன்னு போய் உடனே வந்துடும் பதில். இந்தியாவில் யூபிஐ, ஆதார், டிஜிட்டல் பேங்கிங், ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் படிப்புகள், ஆன்லைன் மருத்துவம் அப்படி எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு. டேட்டா அதிகமாக அதிகமாக சர்வருடைய தேவையும் அதிகமாகுது. உலக நாடுகளுக்கெல்லாம் சவால் விடக்கூடிய வகையில் இந்தியாவை ஏஐ மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் குடோனா மாற்றுறதுக்கு அரசாங்கம் நினைக்குது. அதனால தான் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகளையும் அரசாங்கம் அள்ளித்தருது. கூகுள் கம்பெனிக்கு நிலத்தோட விலையில், அந்த நிலத்தோட ரேட்டில் 25% தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. கூகுள் கம்பெனிக்கு அந்த தண்ணிக்கான பில் இருக்கும்ல, அதுலேயும் 25% தள்ளுபடி. அதுவும் 10 வருஷத்துக்கு இந்த தள்ளுபடி செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 15 வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் கரண்ட் பில்லு தர்றாங்க. ஏன்னா சர்வர் 24 மணி நேரமும் ஓடுறதால கரண்ட் பில்லு அவங்களுக்கு அது பெரிய செலவாக இருக்கும். வெளிநாட்டு கம்பெனிகள் இந்தியாவில் டேட்டா சென்டர் வச்சு பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா 2047 ஆண்டு வரைக்கும் ஜீரோ டாக்ஸ், அதாவது வரியே இல்லை அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. உலகத்தோட டாப் டெக்னாலஜி கம்பெனிகள் எல்லாம் இந்தியாவில் கோடிகளை கொட்டுறாங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 1.6 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு பண்றாங்க. ஆசியாவிலேயே அவங்களுடைய பெரிய முதலீடு எதுன்னு கேட்டா இதுதான். ஆல்பபெட், அதாவது கூகுள் நிறுவனத்தோட தாய் நிறுவனம், இவங்க விசாகப்பட்டினத்தில் 3 டேட்டா சென்டர் கேம்பஸ்களை கட்ட 1.4 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு பண்றாங்க. மெட்டா, அமேசான், ஓப்பன் ஏஐயும் பல ஆயிரம் கோடிகளை முதலீடு செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்த 10 வருடங்கள்ல இந்தியாவோட டேட்டா சென்டர் அளவு 10 மடங்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்தில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்கள்ல 1.3% தான் இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கு. ஆனா அடுத்த 5 வருடங்கள்ல இது 3% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. டேட்டா சென்டர்கள் வந்தா பெரிய பெரிய முதலீடு வரும், புதிய தொழில்நுட்பங்கள் வரும், பொருளாதாரம் வளரும், உலக லெவல்ல இந்தியாவுக்கு பெருமை கிடைக்கும் அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய கணக்கு. ஆனா இதுல பிரச்சனையும் இருக்கு. என்ன அப்படின்னா, டேட்டா சென்டர்களுக்கு ஏகப்பட்ட மின்சாரம், தண்ணி, நிலம்லாம் வேணும். அதுக்கு சாலைகள், பவர் லைன் எல்லாம் போடணும். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதனால எந்த நன்மையும் கிடைக்க போறதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சர்வர்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமாக சூடாகும். அதை குளிர்விக்கிறதுக்கு ஏகப்பட்ட தண்ணி தேவைப்படுது. விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்கனவே தண்ணி தட்டுப்பாடு அதிகம். இதில் இவ்வளவு பெரிய டேட்டா சென்டர் வந்தால் அவங்களுக்கு தண்ணியே கிடைக்காது அப்படின்னு மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க, பயப்படுறாங்க. ஏன் எங்ககிட்ட கருத்தே கேட்கல அப்படின்னு மக்கள் ஆதங்கப்படுறாங்க.
வழக்கமா பெரிய திட்டம் வந்தா பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம், அப்புறம் சுற்றுச்சூழல் ஆய்வு இதெல்லாம் நடக்கும். ஆனா இங்க மக்கள் கருத்து கேட்காமலேயே அப்ரூவல் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இந்தியாவுடைய 2006 சுற்றுச்சூழல் விதிமுறைகளின்படி டேட்டா சென்டர்களை சாதாரண பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட்ல தான் வச்சிருக்காங்க. அதனால பொதுமக்கள் கிட்ட கருத்து கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாம ஸ்டேட் கவர்மெண்ட்டே கூட அப்ரூவல் கொடுக்கலாம். அமெரிக்காவில எல்லாம் நிறைய போராட்டங்கள் நடக்குது இந்த டேட்டா சென்டர்களுக்கு எதிராக. 24 மணி நேரமும் பயங்கரமா சத்தம் கேட்குமா, தண்ணி பிரச்சனை, கரண்ட் எல்லாம் வராது ஒழுங்கா அப்படின்னு மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. 2026 முதல் 3 மாதங்கள்லயே 75 திட்டங்களுக்கு, இந்த மாதிரியான திட்டங்களுக்கு மக்கள் முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்தியால இப்போதைக்கு 200 300 டேட்டா சென்டர்கள் இருக்கு. ஆனா இங்க பெரிய எதிர்ப்பே இல்லாம எல்லா ப்ராஜெக்டும் தடங்களே இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இங்க அப்ரூவல் வாங்குற வழிமுறை அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா இருக்கு. டேட்டா சென்டர்களுக்கு தண்ணி தான் ஒரு முக்கியமான மூலப்பொருள். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சர்வர்கள் சூடாகி உருகி போகாம இருக்க தண்ணியை வச்சுதான் அதை குளிர்விச்சுக்கிட்டே இருக்கணும். சாதாரண டேட்டா சென்டர் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் லிட்டர் தண்ணியை குடிக்குமா. இது 1000 குடும்பங்களுடைய ஒரு நாள் தண்ணி தேவைக்கு சமம். இப்ப வரக்கூடிய அதிநவீன AI டேட்டா சென்டர்கள் ஒரு நாளைக்கு 1.9 கோடி லிட்டர் வரைக்கும் தண்ணியை உறிஞ்சிடும். இது 50,000 பேர் வாழக்கூடிய ஒரு சின்ன நகரத்துக்கு பத்தக்கூடிய தண்ணியை இவ்வளவு அதிகமா எடுக்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு கண்டிப்பா வந்துடும். அடுத்து கரண்ட் தட்டுப்பாடு. கம்ப்யூட்டர் சர்வர்கள் வருடம் முழுக்க ஒரு செகண்ட், ஒரு நொடி கூட நிக்காம ஓடணும். அதை கூல் பண்ணக்கூடிய பெரிய பெரிய மிஷின்களும் ஓடிக்கிட்டே இருக்கணும். இதனால கரண்ட் செலவு ரொம்ப அதிகமாகும். ஒரு ஆவரேஜ் AI டேட்டா சென்டர் கிட்டத்தட்ட 1 லட்சம் வீடுகளுக்கு போக வேண்டிய கரண்ட்டை தனியா ஒரே பில்டிங்குள்ள இழுத்துக்கும்னு சொல்லப்படுது. சில மிகப்பெரிய டேட்டா சென்டர் கேம்பஸ்கள் இதை விட 20 மடங்கு அதிக கரண்ட்டை, அதாவது 20 லட்சம் வீடுகளோட கரண்ட்டை கூட பயன்படுத்தும்னு சொல்றாங்க. லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய மின்சார கிரிட் மேல பயங்கர லோடு ஏறி பொதுமக்களுக்கு அடிக்கடி பவர் கட் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. இன்னொன்று, டேட்டா சென்டர் பில்டிங் மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஃபேன், அப்புறம் அந்த கூலிங் மிஷின்கள்லாம் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறதால பயங்கரமான சத்தம் வந்துகிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் விடாம அப்படியே நீங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கப்போ ஒரு ஹம்மிங் சத்தம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு, இல்ல ஒரு இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருந்தா ஒரே நைன்னு அப்படி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு வைங்க. இதனால நிம்மதியா தூங்க முடியுமா? நிம்மதியா வீட்டில் ஏதாவது வேலை பார்க்க முடியுமா? இதனால பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் மன உளைச்சல் அதிகமாகும். அந்த டேட்டா சென்டர்களுக்கு அருகில் இருக்கக்கூடியவங்களுக்கு. டேட்டா சென்டர்கள் ஏகப்பட்ட நிலத்தடி தண்ணீரையும் நல்ல தண்ணீரையும் உறிஞ்சிடுது இல்லையா? அதுக்கு பரிகாரமா கூகுள், அமேசான் போன்ற பெரிய கம்பெனிகள் தண்ணீர் மறுவூட்டம் அப்படின்னு ஒரு முறையை பண்ண போறதா சொல்றாங்க. அப்படின்னா சுத்தப்பட்ட கிராமங்கள்ல தூர்ந்து போய் குப்பை காடா கிடக்கிற ஏரிகள், குளங்கள் இதெல்லாம் அந்த கம்பெனிகளே காசு போட்டு அவங்களே தூர்வாரி தருவாங்களாம். இதனால மழை பெய்யும் போது அந்த ஏரியில பல மடங்கு அதிக தண்ணி தேங்கும். அப்படி தேங்குற தண்ணி மெல்ல மெல்ல பூமிக்குள்ள இறங்கி அந்த ஏரியா முழுக்க நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களோட இந்த பிரம்மாண்டமான டேட்டா சென்டர் பில்டிங் மொட்டை மாடிகள்ல விழுகக்கூடிய அந்த ஒவ்வொரு சொட்டு மழை தண்ணீரையும் வீணாக்காம பெரிய பெரிய குழாய்கள் மூலமா பூமிக்கு கொண்டு போய் அங்க அடியில் இருக்கக்கூடிய கிணறுகள்ல சேமிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு முறை பயன்படுத்தின தண்ணியை அப்படியே கழிவு நீரா விடாம ஃபில்டர் பண்ணி அதை மறுபடியும் கூலிங் சிஸ்டத்துக்கே பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால புதுசா அவங்க எடுக்கக்கூடிய தண்ணியோட அளவு குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கம்பெனிகள் ஏரியை சீரமைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அவங்க ஒரே இடத்துல 24 மணி நேரமும் நிலத்தடி தண்ணியை தொடர்ச்சியா உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மழைநீர் மூலமா நடக்கக்கூடிய மறுவூட்டம் வருடத்துக்கு சில நாட்கள் மட்டும்தான் நடக்கும். அதனால அவங்க செய்யக்கூடிய இந்த தண்ணீர் மறுவூட்டம் அவங்க ஏற்படுத்தக்கூடிய உடனடி தண்ணீர் தட்டுப்பாட்டுக்கு முழுமையான தீர்வாகாது அப்படிங்கிறது தான் இப்போதைய கவலை. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, வருஷத்துக்கு 15 லட்சம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இந்தியாவில் வர்றாங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒரு பெரிய டேட்டா சென்டர் நடத்த 100 பேருக்கும் கம்மியாக தான் ஆளுங்க தேவைப்படுவாங்களாம். ஆக இந்த மாதிரி டேட்டா சென்டர்கள்லாம் வந்தால் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிற கருத்துக்கு இது எதிர்மறையாக இருக்குது. இந்தியா இப்படி தொடர்ந்து இந்திய அரசாங்கம் சலுகைகளை அள்ளி வீசி பெரிய முதலீடுகளை இருக்குது. ஆனால் அதே சமயம் தண்ணி, சுற்றுச்சூழல் போன்ற கேள்விகளும் அது கூடயே வருது. டேட்டா சென்டர் கட்டணுமா வேணாமா அப்படிங்கிறத தாண்டி டிஜிட்டல் வளர்ச்சியையும் இயற்கையையும் எப்படி சமமா அரசாங்கம் கொண்டு போக போகுது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிஜமான சவால்.